நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, "ஏன் கடன் வாங்குறீங்க?" அப்படின்னு. வெளிநாடுக்கு வேலைக்கு வரவங்க மோஸ்ட்லி பார்த்தோன்னா, இருக்கப்பட்டவங்க யாரும் வரப்போறது கிடையாது. ஊர்ல இல்லாதவங்க, விவசாயம் டல்லானவங்க, கிராமப்புறங்கள்ல உள்ளவங்க அவங்களுக்கு வேற வழிகள் தெரியாது. சரி, ஓகே, நம்ம வெளிநாட்டிலே போய் சம்பாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் வெளிநாட்டுக்கு நோக்கி வராங்க. அப்படி அவங்க வெளிநாடு வரும்போது அவங்களுக்கு வாய்ப்புகள் சாதாரணமா அமைஞ்சறதில்ல. ஒரு ஏஜென்ட் மூலமாவோ தான் வர முடியுமா. அப்போ அந்த இருக்கப்பட்டவங்க வெளிநாடு வர்றது எப்படின்னா, அவங்க வீட்ல யாரோ ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு அவங்க போகும்போது நல்ல ஜாபாவும் இருக்கும். அவங்க நல்லா சேஃப் ஜோன்ல ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கடனும் இருக்காது. ஸோ அதனால இல்லாதவங்க கடன் வாங்கி தான் ஒரு ஊர்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி தான், இல்ல வேற வெளிநாடு வரணும்னாலும் சரி தான், எதானாலும் இல்லாதவங்க இருக்கப்பட்டவங்கள கடன் வாங்கிட்டு தான் வந்தாகணும். கடன் வாங்காம இருக்க முடியாது. ஸோ இத பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்கள தெரிவிங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கிராமப்புறங்களா உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கிராமம், அந்த கிராமத்த சுத்தி உள்ள ஒரு டவுனு அவ்வளோதான் அவங்களோட பார்வைகள், வேலைக்கு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்கும். இல்லையா, அப்படி இல்லையா அதர் ஸ்டேட்டுக்கு போவாங்க. கேரளாவோ, கர்நாடகாவோ, இல்ல மும்பை வரைக்கும் போவாங்க. அப்படி போனாலும் அவங்களுக்கு சரியான கூலிகள் கிடைக்காது. அப்படிங்கும்போது இவங்க குடும்பம் இருக்கிறண்டு பின்னோக்கி போயிட்டுருக்கும். அப்ப பின்னோக்கி போயிட்டுருக்கும்போது தான், எல்லாமே வெளிநாடு போறாங்களா, நாமளும் வெளிநாடு போய் சம்பாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு வேலை தேடும்போது, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு வேலை அவ்வளோ சாதாரணமா கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க முதல் முறையா வெளிநாடுக்கு வரும்போது, அது குவைத்தா இருக்கலாம், இல்ல மலேசியா இருக்கலாம், இல்ல சிங்கப்பூரா இருக்கலாம், இல்ல எந்த நாட்டுக்கானாலும் வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வழிமுறைகள் தெரியாது. ஏதோ நம்ம போய் நம்ம குடும்பத்த காப்பாத்திருவோம், அப்படிங்கிற ஒரு முழு முயற்சியில தான் இறங்கி வருவாங்க. அந்த முழு முயற்சியில கடன், இப்போ ஊர்ல ஒரு பிசினஸ் பண்றேன், எனக்கு காசு கடன் குடுங்க அப்படின்னா யாரும் தரமாட்டாங்க. இவன் எங்க அடைக்கவானா, அடைக்க மாட்டானான்னு நமக்கு தெரியாது. அதனால ஊர்ல இருக்கிறவங்க கடன் தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வெளிநாடு போறேன்னா, சரி எப்படியானாலும் போனா மாசம் ஆனா சம்பளம் அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாப்பா 1,00,000ங்கிறத பின்னி 1,00,000 தரேன், நீ போய் சம்பாரி அப்படின்னு தருவாங்க. ஏன்னா மந்த்லி ஆனா சேலரி வர மாரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிட்டே இருக்கும். 3 வட்டிக்கு ஒரு ரூ. 2,00,000 குடுத்தாங்கன்னா ரூ. 6,000 போயிரும். ஸோ அதுமாரி இந்த வட்டிக்கு குடுக்குறவங்க ஊர்ல பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா தரமாட்டாங்க. வெளியில போனா தருவாங்க. சரி, ஓகே, நம்ம வெளிநாடு போய் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா, அங்க வெளிநாடு ட்ரை பண்ணும்போது நல்ல சேலரி கிடைக்கிற கம்பெனிகளும் இருக்கு. இல்ல நல்ல சேலரி கிடைக்காத கம்பெனிகளும் இருக்கு. இல்ல இது விசிட்டிங் விசாவா, இல்ல நல்ல விசாவான்னு தெரியாத கூட விசிட்டிங் விசால வரவங்களும் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விழிப்புணர்வுகள் இல்லாமல தான் ஊர்ல ஒரு சில பேர் இருக்காங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு விசா வந்துச்சுன்னா அதில என்ன பேசிக் சேலரி இருக்கு, என்ன நமக்கு சேலரி அப்படின்னு செக் பண்ண மாட்டாங்க. இங்க தலையில அடிச்சுட்டு கிடக்கிறது. வெளிநாடுகள்ல ஐயோ, நான் அப்படி வந்துச்சு, இப்படி வந்துருச்சு, போயிருச்சு அப்படின்னு. நம்ப நம்பளோட இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் நம்ப ராஜா. அடுத்த இடத்துக்கு போயிட்டா நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு 0 தான். 0வா இருக்கும்போது அவங்க நான் நம்ப ஊர்ல கிங்கா இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், எதனாலும் பண்ணியிருக்கலாம். ஆனா இங்க ஒரு வார்த்தைகள், வெளிநாடுகளுக்கு நீங்க வேலைக்கு வந்துட்டாவே, ஒருத்தவங்களுக்கு கீழ நீங்க வேலை பார்க்க வந்துட்டாவே, ஒரு வார்த்தைகள் பேசணும் அப்படின்னாலும், நீங்க அந்த வார்த்தை சரியான வார்த்தையா, இல்லையா அப்படின்னு 1000 டைம் யோசிக்கணும். இல்ல பேசலாமா, வேண்டாமா? நம்மளோட உரிமைய கேட்கணும்னா கூட பேசலாமா, வேண்டாமா? அந்த இடத்த யோசிக்க தோணும். ஏன்னா, நம்ம இந்த வார்த்தைய பேசினா நம்ம ஊருக்கு அனுப்பிச்சுட்டாங்கன்னா, நம்ம கடன் அடைக்க முடியாது, வைக்க முடியாது. ஏற்கனவே கடன் நிலைமையில இருக்கிறோம். வர சம்பளம் வரட்டும், வாங்கி அனுப்புவோம் அப்படிங்கிற மாரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அதனால கையில இருக்கிறவங்க ஏன் வெளிநாட்டுக்கு வரப்போறாங்க? கையில இருக்கிறவன் தான் அங்க ஊர்ல ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கிட்டு, இல்ல ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு, 1 ஏக்கர் வச்சிருந்தாங்கன்னா, இன்னும் 1 ஏக்கர் வாங்கி போட்டு அதில ஏதாவது வேலைய பார்த்துட்டு இருக்க போறாங்க. விவசாயமோ, இல்ல ஆடு மாடு புடிச்சுக்கிட்டோ, இல்ல ஒரு பொட்டி கடை போட்டுக்கிட்டோ, ஏதோ ஒண்ணு. ஏன்னா ஒரு மளிகை கடையில நம்ம நண்பர் ரொம்ப நாளா பழக்கம். இங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, மினி சூப்பர் மார்க்கெட்டு அப்படின்னா, அதில ஒரு பூக்கடையும் முன்னாடி இருக்கு. அந்த பூக்கடையில அவரு கடலூர் நண்பர் தான். இந்த வீடியோ பார்க்கும்போது அவருக்கு தெரியும். அவர் சொன்னாரு, நான் டிகிரி முடிச்சிருப்பார் போல. இ-பாஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. அப்போ ஒர்க் பண்ணிட்டும்போது இங்கே உள்ள நிலவரங்கள்லாம், வேலை செய்கிற நிலவரங்கள்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, நான் ஊரில் போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நினச்சேன், ஒரு ஒரு 2,00,000 3,00,000 தான் போதுமா? இல்லைண்ணா, எனக்கு ரூ. 5,000 காசு இருந்தாலும் ஊரில் பிஸ்னஸ் என்ன, இந்த பூக்கடை போட்டுருவேண்ணா, நான் இப்போ பூக்கடைலாம் பழகிட்டேன். இப்போ எனக்கு 5,000 தான் போதும், பூ வாங்கி இறக்கி நான் அங்கே நல்லா ஒரு நாளைக்கு 5,000 சம்பாதிக்கிற அளவுக்கு ஆயிடுவேன். அப்போ மாதம் 1,50,000 நான் சம்பாரிச்சிருவேன். இங்கே இந்த அளவுக்கு நான் தூக்கம் இல்லாமல் வைக்காமல் இருக்க முடியாது. அங்கே தான் நான் கரெக்டான ஒரு 5 மணிக்கு வந்தாலும் ஒரு 6 மணி 8 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடுவேன். இங்கே நான் 12 ஹவர்ஸ் ஷிஃப்ட் பார்க்குறேன். எனக்கு ரெஸ்ட்டே கிடையாது. அப்படின்னு இங்கே வந்த பிறகு தான் என் ஞானம் பொறந்துச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ அவரோட பிஸ்னஸ் தாட் எவ்வளோ? வெறும் ரூ. 5,000 இருந்தால் போதும், நான் ஒரு பூக்கடை போட்டுக்குவேன். எனக்கு எந்த ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளமும் கிடையாது. இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறதே நான் ஊரில் என்னோட பிஸ்னஸ் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அதேமாரி தான் நெறைய இளைஞர்கள் வந்து அந்த வாகனத்தில உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க நண்பர்களும் அப்படி தான் யோசிப்பாங்க. எப்படியோ வாங்கின கடத்த அடைச்சிட்டு போயிட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிறலாம், அப்படிங்கிற எய்ம்ல தான் இருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது இருக்கப்பட்டவங்க வந்து இல்லாதவங்க வந்து இருக்கப்பட்டவங்கள்ட்ட கடன் வாங்கிட்டு வந்து தான் ஆகணும். அவங்களோட ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப்பு போகணும் அப்படின்னா. இல்ல இருக்கிற லெவலே போகணும் வரணும்னா, அவங்க வந்து அத இருக்கிற லெவல பார்த்துட்டு தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு வச்சுட்டுருக்கலாம். அவங்க குழந்தைங்கள படிக்க வைக்க இன்னும் அந்த காலங்கள் மாரி கிடையாது. பண்டங்கள் மாற்று முறை. நெல்லு, அரிசி, பருப்பு மாரி இன்னைக்கு வந்து எல்லாமே பணம் தான். ஒரு குழந்தைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும்னாலும் அதுக்கான கொஞ்சம் உடைகள், புக்ஸ் எல்லாம் வாங்கி தான் ஆகணும். சில பிரைவேட்ல சேர்த்தாலும் இப்போ எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சு. அப்ப நம்ம தான் இப்படி ஆயிட்டு நம்ம பிள்ளைய நல்லா படிக்கட்டும் அப்படிங்கிற ஒவ்வொரு தகப்பனும் வந்து வெளிநாட்ல வந்து தியாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கெல்லாம் ரோட்ல ஒரு குழந்தைங்க ஸ்கூல்ல போம்போது பார்த்துட்டு அந்த தகப்பன் அப்படியே அங்க தான் ஸ்டன் ஆயி நின்றுவாப்புல. என்னடா நம்ம புள்ள இப்படி தான் இருக்குமோ, இவ்வளோ உயரம் தான் இருக்குமோ. ஏன்னா ஒரு சிலவங்க வந்து கடன் அடைய முடியாம, ஒ நல்லா தெரிஞ்சுக்கங்க வெளிநாட்ல வந்து ஒரு இப்ப அரபிக் கண்ட்ரியா இருந்தாலும் சரி தான், இல்ல எந்த நாடா இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ஊருக்கு போறதுக்கான லீவ் இருக்கு. இடையில வந்து நம்ம எமர்ஜென்சி லீவ் போட்டும் வரலாம். ஆனா வந்துட்டு, இப்ப கேரளாக்காரங்க அரபிக் கண்ட்ரில இருப்பாங்க. வந்து பார்த்தோன்னா 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு போவாங்க. அப்ப வந்து அவங்க சொல்லுவாங்க, அண்ணாச்சிமார்லாம் வந்துட்டு போமாட்டாங்க, வைக்க மாட்டாங்கன்னு. ஏன்னா வந்து நம்ம காசு பணம் அவங்களுக்கு நல்ல சேலரி நல்லா பேசிட்டு வந்துருவாங்க. அதனால வந்து அவங்க இடையில வந்துட்டு போற மாரி இருக்கும். நம்ப ஆளுங்க வந்து ஏதோ வேலை கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு ஏஜென்ட் சொல்றத கேட்டு ஓடிருவாங்க. திரும்ப வர முடியாது, வைக்க முடியாது. வருஷ கணக்காகும். லீவு கேட்டு அப்ளை பண்ணலாம் கிடைக்காது. ஸோ அப்படிங்கும்போது இங்க சிங்கப்பூர்லயும் அது மாரி தான் வந்து ஒரு வருஷத்துக்கு லீவு இருக்கு. எமர்ஜென்சி லீவும் கம்பெனில தருவாங்க. நம்ம கேட்கணும். அவங்களுக்கான லெட்டர் குடுக்கணும். எல்லாம் பண்ணும்போது தருவாங்க. அப்போ வந்து இந்த ஃப்ளைட் டிக்கெட்டே நம்மளால போயிட்டு வந்தா இதுக்கு ஒரு 2, 3 மாசம் சம்பாரிக்கணுமோ அப்படின்னு நெறைய பேர் அப்புறம் வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், போணும், வரணும்னு சொல்லிட்டு இந்த ட்ராவல வந்து அவாய்ட் பண்ணிருவாங்க. கடன் சரி போறதே ஒரு கடன முடிச்சுட்டு போயிரலாம், கடன் முடிச்சு அப்போ வந்து இந்த குழந்தை வந்து 1 வயசு, 2 வயசுல விட்டுட்டு வரும்போது 5 வயசா இருக்கும். அப்போ வந்து இவங்களோட கற்பனையில வந்து இங்க சிங்கப்பூர்லயோ, இல்ல வேற நாட்டுக்குள்ளயோ இருக்க இந்த குழந்தைங்க போகும்போது அப்படி ஸ்டன் ஆயி நம்ம புள்ள இவ்வளோ உயரம் இருக்குமோ! இதோட உயரமா இருக்குமோ! நம்ம புள்ள இப்படி தான் பேசுமோ! இப்படி தான் வைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையில அந்த இடத்துல நின்றுவாங்க. நம்ம புள்ள இப்படி தான் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டு போகுமோ, வருமோ! அப்படின்னு வீடியோ கால்ல பார்ப்பாங்க, வைப்பாங்க. என்ன இருந்தாலும் இங்க லைவா அந்த குழந்தைங்கள பார்க்கும்போது அவங்கள தான் குழந்தைய பார்க்குற ஒரு ஃபீல் ஆயிரும். ஸோ அப்படி தான் வந்து இங்கே வெளிநாடுகள்ல வந்து தன்னை உருக்கி வெளிச்சத்தை வந்து குடும்பத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கடன்கள் அடையிறது வந்து கடவுள் வந்து நல்ல ஒரு வழிகாட்டி வழிகாட்டினா நான் வேலைகள் நல்லா வேலையா ஓட்டி கிடைக்கணும், நல்ல சேலரி கிடைக்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் போகணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். அதே மாரிங்க பாருங்க, நம்ம ஊர்ல வந்து சாப்பிடுங்க, வைங்க அப்படின்னு சொல்லும்போது வீட்ல, நான் என்ன சாப்பிட மாட்டேன், வைக்க மாட்டேன் சாப்பிடுறத உதாசீனப்படுத்துறது. இன்னைக்கெல்லாம் வந்து இப்போ இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இது மார்னிங் டைமு. இப்போ லாரி வந்துச்சுன்னா அடிச்சு புடிச்சு சாப்பிட்டாங்கன்னா சாப்பிடலையே டக்குன்னு எந்திச்சு ஓடணும். இது ரோட் சைடு. சரி லாரி வரதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு. நம்ம உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படி வந்துருச்சுன்னா அப்படியே டக்குன்னு அடிச்சு போட்டு அப்புறம் வண்டியில போய் சாப்பிடணும். ஸோ இதுமாரி தான் வந்து இங்கே வாழ்க்கைகள் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற மாரிலாம் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கா தான் இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஊர்ல பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னா, கண்டிப்பா ஊர்ல பிஸ்னஸ் பண்ணுங்க. கொஞ்சம் குறைஞ்ச வருமானம் தான் வரும். போக 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 நீங்க டெவலப் ஆகுங்க. லைஃப் எண்ட் வரைக்கும் வேலை பார்க்கலாம். இங்க வெளிநாடு வந்தா பர்மிட் வேலிடிட்டி இருக்கிறவங்க தான் நீங்க வந்து வேலை பார்க்க முடியும். இத பாருங்க இது வந்து ஒரு ரெனோவேஷன் அந்த பேட்ச் ஒர்க். இந்த இப்போ கூட இடையில யோகி பாபு பேட்ச் ஒர்க்னு ஒரு படம் வந்து ஓடிட்டு இருக்கும் பாருங்க. என்னடா நல்லா தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு. அதுமாரி இது பேட்ச் ஒர்க் போறது. ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் பார்க்கறது. அப்படி பார்க்கும்போது அந்த முதலாளிங்க என்ன பண்ணுவாய்ங்க, இந்த சின்னதா ஒரு 2 பேர் 3 பேர் வச்சுக்கிட்டு சின்ன கம்பெனிங்க தான். வந்து வேலை இதெல்லாம் வந்து ரெஸ்ட் இல்லாம வேலை ஓடிட்டுருக்கு இந்தமாரி கம்பெனிலாம். வந்து கிரைண்டிங் பண்ணுறது, அடிக்கிறது, உடைக்கிறது, நொறுக்கிறது எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கணும். அதேமாரி முதலாளி வந்து சின்ன கம்பெனில வேலை போக நல்ல சம்பளம் தருவாப்புல. ஏதாவது கோர்ஸ் கீர்ஸ் பண்ணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்டு இப்போ வந்து எந்த அளவுக்கு வேலை இருக்கோ அந்த அளவுக்கு ரெஸ்ட் இருக்கும். அப்போ வந்து இன்னைக்கு வந்து 8 டூ 5 மணி வரைக்கும் வேலை இருக்குன்னா, அந்த என்ன ரெகுலர் ஓவர் டைம் சைன் பண்ண போனாங்க. நாளைக்கு வந்து 8 டூ 12 மணி வரைக்கும் இருந்தா, சரி நீ வேலைய முடிச்சுட்டு போயிரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இது மாரி சின்ன சின்ன கம்பெனிலாம் நல்ல முதலாளிகளும் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு வேலைக்கு வந்த கடன் ஆயிடுச்சுன்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க. உலக பணக்காரர்களுக்கே பெரிய கடன்கள் இருக்கு. அவங்களுக்கு தெரியல, நமக்கு தெரியுது. அவ்வளோதான். நம்மளால மீண்டு வர முடியும். முயற்சி பண்ணுங்க. பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.